10ஆம் வகுப்பு வரை மின்னோட்டத்தை பற்றி நிறைய வெவ்வேறு கான்செப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 9, 10, 7, 8, 9, 10 வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அது கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கான சில அமைப்புகள் வந்து நான் ஒரு மாடல் நம்ம லேபில் இங்கே செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை பற்றி விளக்கம் சொல்ல போகிறேன். இப்போ சாவி நம்ம சர்க்யூட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாவி கீன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தொடர் இணைப்பு பக்க இணைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த ஹோல்டரை பயன்படுத்தி தொடர் இணைப்பு பக்க இணைப்பு கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலிமெண்ட்ரி பேட்டரி வச்சு இந்த இடத்துல வந்து சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. தொடர் இணைப்பு தொடர்ச்சியாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பேரல் கனெக்ஷன் பக்க இணைப்பு கொடுத்துருக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ செஞ்சு காட்டுறேன் பாரு. இப்போ பாரு, இது தொடர்ச்சியாக இருக்குது. இது சீரியஸ் கனெக்ஷன். நம்ம திருவிழா காலங்கள்லாம் வந்து சீரியல் பல்பு கட்டுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கே இல்லைங்களா? அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்பு பீஸ் போயிட்டாலோ அல்லது ஒர்க் ஆகாமல் போனாலோ அது என்ன பண்ணால் அந்த தொடர்ச்சி அதுக்கப்புறம் லைனே போகாது. அதான் தொடர்ச்சியாக இருக்கும். தொடர் இணைப்புன்னு பேர். பக்க இணைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு பல்பு போனால் கூட அடுத்த பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்க இணைப்பு தான் யூஸ் பண்ணுங்க. தொடர் இணைப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. பக்க இணைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்து இப்போ பேரல் கனெக்ஷன் பண்ணுறோம் பாரு. இதில் டைரெக்டாக அப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன். அந்த பல்போட லெவல் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். இப்போ என்னாச்சு, இது எவ்வளோ பவராக இருக்குது பாரு பக்க இணைப்பில். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்க இணைப்பில் இன்னொரு விஷயம்னாக்கா மின்னோட்டம் வந்து வெவ்வேறு தான் இருக்கும். ஆனால் மின்னழுத்த வேறுபாடு ஒரே மாதிரியாக இருக்கும். தொடர் இணைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். மின்னோட்டம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு தான் மாறுபட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் தனியாக எடுத்து காட்ட முடியாது. எடுக்கும்போது அது வேறு மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்காக இந்த போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சர்க்யூட்டை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். சுவிட்ச் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. இந்த ஒயரிங்க ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. இப்போது ஆன் பண்ணுறேன். பல்ப் எல்லாம் சீரியஸ் கனெக்ஷன். இது தொடர்ச்சியாக இருக்கும். தொடர் இணைப்பு ஒரே மாதிரி எரியுதா? பல்ப் லெவலில் ஒரே மாதிரி இருக்குது. கூட கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். பல்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பல்பில் ஏதாவது ஒரு பல்பு நம்ம எடுத்துட்டாலும் அடுத்த கனெக்ஷன் ஒரே பல்பு கூட எரியுது, ஆஃப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 2வது பல்ப் இருக்கு இல்லையா, இதை எடுக்கட்டுமா? இப்போ லைட்டாக அதை எடுக்கிறேன். எடுத்தோடனே என்னாச்சு, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. மீண்டும் இதை போடுறோம். அதாவது பீஸ் போட்டால் கூட போயிடும். இப்போ மீண்டும் இதை போடும்போது என்ன அது எரியுதா இல்லையா? ஆமாம். இப்போ இந்த பல்ப் லாஸ்ட் பல்ப் இதை எடுத்தாலும் கூட ஆஃப் ஆகிடுச்சா? ஆஃப் ஆகிடும். மறுபடியும் போகிறோம், ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த லாஸ்ட் பல்ப் எடுக்கிறேன், ஆஃப் ஆகிடுச்சா? ஆமாம். ஆனால் இப்போ பல்பு பாறையில் ஒரே மாதிரியாக தான் எரியும். ஒரே வகையான மின்னோட்டம் பாயும். மின்னழுத்த வேறுபாடு தான் வெவ்வேறு இருக்கும். இது வந்து என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. ஆமாம், தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது தொடர் இணைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ பக்க கனெக்ஷனில் கனெக்ஷன் பண்ணுற பாரு. அப்படியே கொடுக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக பிரிச்சுட்டு கொடுக்குறேன். தெரியுதா? இப்போ பாரு, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பாரு, ஆன் பண்ணிட்டோமா? இப்போ பாரு, இப்போ இங்கே பாரு, இந்த இடத்துல பல்ப் ஒரே மாதிரி எரிஞ்சுதா? இங்கே எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இது எவ்வளோ பவராக எரியுது. இது கொஞ்சம் டம்மியாக எரியுது. இது கொஞ்சம் பவர். இது ரெண்டும் அதிகமாக பவராக எரியுது. இது கொஞ்சம் பவர் கம்மியாக. காரணம்னாக்கா இங்கே வந்து ஒரே அளவான மின்னோட்டம் பாயும். கரண்ட்டு ஒரே மாதிரியாக இருக்கும் தொடர் இணைப்பில். பக்க இணைப்பில் வந்து மின்னோட்டம் எப்படி இருக்குன்னா வெவ்வேறு தான் இருக்கும். இப்போ பல்புன்னு லெவலில் மாறுதா இல்லையா? இப்போது இங்கே வந்து ஏதாவது ஒரு பல்பு எடுத்துட்டாலே அடுத்த பல்பு எரியல, அதுக்கப்புறம் இருக்கிற பல்பு எரியல தானே? இங்கே அப்படி கிடையாது. இப்போ நான் இந்த பல்பு எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், இது மட்டும்தான் போகும், இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? மறுபடியும் நல்லா டைட் பண்ணும்போது இது எரியும்.
இப்போ பவர் கம்மியாகுதா இல்லையா? சப்போஸ் நான் இந்த பல்பை எடுக்கிறேன், எடுத்துட்டுனாங்க இது மட்டும் தான் ஆஃப் ஆகும், மற்றது எரிஞ்சிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஆமாம், எடுத்துட்டாலும் சுத்தமாக எடுத்துட்டா கூட சரி. திரும்பவும் இதை போடுறேன், இப்படி பவர் மாறுதா இல்லையா? சப்போஸ் இந்த லாஸ்ட் பல்ப் எடுக்கிறேன், பவர் அதிகமாகுதா இல்லையா? மின்னோட்டம் வெவ்வேறு போயிட்டுருக்கு இங்கே. இப்போ இந்த பல்ப் எடுக்கிறேன், மற்றெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பல்ப் எடுத்தாலும் கூட இதெல்லாம் என்ன ஆகுது? எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து என்ன இணைப்புன்னு பேர்? பக்க இணைப்பு. நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு பக்க இணைப்பு. இந்த இணைப்பு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ அப்படியே இதில் டைரெக்டாக சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. நேரடியாக அப்படியே கொடுத்துட்றேன். ரெண்டுட்டு ஒன்றா கொடுத்து செஞ்சு காட்டும் பாரு, விளக்கம் சொல்கிறேன். எரியுது, பட் ரொம்ப பவர் கம்மியாக எரியுது. தெரியுதா? எரியுது இப்போ. ஆனால் இந்த பல்ப்லாம் எப்படி எரியுது? இந்த பல்ப் ஒரே மாதிரி எரியுது பாரு. இதில் வெவ்வேறு எரியுது. இது எப்படி இருக்கு? ஒரே மாதிரியாக இருக்குது. சப்போஸ் இந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு கூட வித்தியாசம் காட்டுற மாதிரி. இப்போ வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த பகுதிக்கும் இது எரியுது தானே? இது ஒரே மாதிரி தொடர்ச்சியாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஒன்றை எடுத்துட்டாலும் கூட இது என்ன பண்ணலாம்? இப்போ அது பாரு போயிட்டுருக்கு. சரியா? ஓகே.